அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் கப்பல் ஓட்டிய தமிழர் அப்படின்னு ஒருத்தர் யாரும் தெரியுமில்லை, பாவுசன். அதே போல கப்பல் ஓட்டிய இறை தூதர் யாரும் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். தலைப்பல்ல கப்பல் ஓட்டிய இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்து ஹூதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுமார் ஒரு 3.5 பக்கமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, அவர்கள் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைத்ததையும் அவர்கள் மறுத்ததையும், ஒரு கட்டத்தில் அவர்கள் நிராசையுற்று போய் இவர்கள் இனிமேல் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்கிற நிராசைக்கும் ஒரு விரக்திக்கும் உள்ளாகி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த போது அல்லாஹ் சொன்ன உத்தரவுதான் கப்பல் தயாரியுங்கள் என்று. இந்த வரலாற்றை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறத்தாழ 950 ஆண்டுகள் அந்த மக்களிலே பாடுபட்டார்கள். இந்த அளவுக்கு அதிகபட்ச காலங்கள் எந்த நபியும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் போராடியது. அது மாத்திரமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக துன்யாவிலே ஷிர்க்குக்கு எதிராக அனுப்பப்பட்ட முதல் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அவர்களுக்கு அடுத்து வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமோ ஷிர்க்கை எதிர்த்து போராட்டம் நடத்திய ஆட்கள் அல்ல. காரணம், அப்பொழுது ஷிர்க்கும் இல்லை. அதை அடுத்து உண்டான அந்த இணை வைத்தல் என்பதை எதிர்த்து அது தவறு என்பதை உணர்த்தும் முதல் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித குலத்தின் 2ஆம் தந்தை என்றும் நாம் ஓட்டுகிறோம். ஏனென்றால் அவர்களின் சந்ததிகள் இருந்துதான் இப்பொழுது உள்ள இந்த மனித சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் உள்ள மனிதர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதற்கு அடுத்தடுத்து வந்தார்களோ அவர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெள்ள பிரளயத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். யார் கப்பலில் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார்களோ அந்த 80 பேருடைய சந்ததிகள் தான் இன்னைக்கு துன்யாவுக்குள்ள சொன்னோம். அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித குலத்தின் 2ஆம் தந்தை என்று நாம் நினைவு கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய பெரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் உழைப்பு செய்தார்கள். அவர்கள் விரக்தியானது எப்போ, இவர்கள் இனிமேல் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்கிற விரக்திக்கும் நிராசைக்கும் வந்தது எப்போ என்பதை தஃசீரில் பார்க்கிற போது ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர் தன் மகன் ஒருவனை தோளில் தூக்கி கொண்டு செல்கிறார். சின்ன பையன் தோளில் தூக்கி போறார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பா இருக்கிறார். இந்த மகனார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததும் தன்னுடைய தந்தை எடுத்து சொன்னாராம், அபிதினி ஹஜர், எனக்கு ஒரு கல்லை எடுத்தாங்க, ஒரு கல்லை எடுத்தாங்கன்னு சொன்னார். தந்தையின் கல்லை எடுத்து கொடுத்தார். இந்த பையன் கல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எடுத்தார். பெரிய ஆட்கள் அடிக்கிறது ஆச்சரியம் இல்லை, பெரிய ஆட்கள் மறுக்கிறதும் ஆச்சரியம் இல்லை. அப்ப அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல எப்படி நஞ்சு ஊட்டப்பட்டிருந்தால் இவர் உண்மையான நபி அல்ல, இவர் சொல்லக்கூடிய ஓரினை கொள்கை தவறு என்று சொல்லப்பட்டிருந்தால் அந்த குழந்தையும் கூட பெரிய எதிரியாக மாறினார். குழந்தை நம் மீது கல்லை வீசிவிட்டதே என்கிற ஒரு கவலைக்கும் விரக்திக்கும் ஆளான போது அல்லாஹ் சொன்னான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இனிமேல் இந்த சமுதாயத்தில் யாரும் ஈமான் கொள்ள போறதில்லை. இவர்கள் செய்த காரியங்களை கொண்டு நீங்கள் கவலையோ நீங்கள் துக்கமோ பட வேண்டாம் என்று சொன்னதற்கு பின்புதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஒரு கப்பலை நீங்கள் தயார் செய்ய. அதுக்கு முன்னால கப்பல் கிடையாது. சொல்ல போனா அந்த ஏரியாவில் தண்ணீரும் இல்லை, வெறும் பாறைகளும் மலைகளும் கொண்ட ஏரியா. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வகையை கொண்டு வந்து ஓதுங்கள் சொன்ன போது என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஅன பிகாயி, நான் ஓத தெரிந்தவன் இல்லை என்று சொன்னார். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான், இஸ்னஇல் ஃபுல்க, கப்பலை தயாரியுங்கள். உடனே அவர் சொன்னார், மாஅன பினஜ்ஜாரி, நான் ஒன்றும் ஆசாரி இல்லையே, மரங்களை செதுக்கி மரங்களை கொண்டு கப்பல் தயாரிக்கக்கூடிய நஜ்ஜார் அரபியில் நான் ஒன்றும் ஆசாரி இல்லை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்ப அல்லாஹ் சொன்னான், நம்ம கண்ணு முன்னால நீங்க செய்வீங்க, வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வகீனா, நம்முடைய கண்ணு முன்னால நம்முடைய கற்றுக் கொடுத்தலின் பேரில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டார். பிறகு அவர்கள் செய்ய தொடங்கினார். எப்படி செய்ய தொடங்கினார்கள்? தஃசீரில் பொருத்துவையில் வருகிறது, ஏறத்தாழ 100 ஆண்டு காலம் மரங்களை நட்டினார்கள், மரங்களை வளர்த்தார்கள். பிறகு அந்த மரங்களில் இருந்து கட்டைகளை அதை வெட்டினார்கள், அதை காய வைத்து பின்பு அதை அவர்கள் தயார் செய்தார்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பாடுபட்டிருப்பார் கப்பலை தயாரிப்பதற்கு. எடுத்த உடனே செய்யல. இன்னைக்கும் கூட கப்பலோ அல்லது ஒரு ட்ரெயினோ அல்லது ஒரு பிளைட்டோ செய்வதற்கு ஏறத்தாழ பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட பிடிக்கும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலிலே பூமியில இயற்கையாக கப்பலை தயாரித்த போது எவ்வளவு கஷ்டப்பட்டு என்று பாருங்க. 100 ஆண்டு காலம் அந்த மரத்தை உண்டாக்குறதுல, மரத்தை தயார் செய்வதில் அவர்கள் செலவழித்திருக்கிறார். இப்படியாக கப்பலை அவர்கள் 3 அடுக்கு கொண்டதாக கட்டினார். 3 தட்டுகளை கொண்டதாக. எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் என்பதை கூட நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் மிக அற்புதமாக எடுத்துரைக்கிறார். இதுவெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த ரிவாயாத்துகளின் அடிப்படையில் சொல்கிறார். அதிலே முன்பின் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஆனால் கப்பல் எதில் தயாரிக்கப்பட்டது, எத்தனை நாட்கள் செலவழிக்கப்பட்டது, எத்தனை அடுக்குகள் என்பதெல்லாம் தஃசீரிலேயும் ஹதீஸிலேயும் வரப்பட்ட செய்யும். அந்த வகையில் தஃசீரில் பார்த்தால் டமாஸ்கஸ், திமிஷ்க் என்று சொல்லணும். இந்த டமாஸ்கஸ் உடைய பகுதியில் தான் கப்பல் தயார் செய்யப்பட்டது. லெபனான் உடைய அந்த மரங்கள், அங்கே வளர்க்கப்பட்ட மரங்களை கொண்டுதான் கப்பல் தயாரிக்கப்பட்டது என்பதாக தஃசீரில் வருகிறது. அல்லாஹ் வஹீ மூலமாக சொன்னானா, கப்பலுடைய முன்பகுதியை நீங்கள் இஸ்னஹா கஜுஜுகி தைலி, பறவையினுடைய அழகை போல் நீங்கள் அந்த முன்பகுதியை ஆக்குங்கள் என்று சொல்லுங்கள். பறவையினுடைய அந்த வாய் பார்த்திருக்கணும். அதே மாதிரி பாருங்க, எல்லா கப்பலுடைய முனையும் அப்படித்தான். அதுபோல அல்லாஹ்வே தயார் செய்யப்படி சொன்னான். அதனுடைய நீளம் என்பது 300 முழம், 300 அடி என்று வருகிறது. ஒரு தஃசீரிலே 1200 அடி என்று வருகிறது. ஆக மொத்தம் 300 அடிக்கும் மேற்பட்டதாக அதனுடைய நீளம் இருந்தது. அதனுடைய அகலம் என்பது 50 அடி. அதனுடைய ஆழம் என்பது உள்பகுதி, உள்ளளவு என்பது 30 அடி என்பதாக சொல்கிறார். இப்படி 3 அடுக்குகளை கொண்ட ஒரு கப்பலை தயார் செய்து அதிலே அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் அதில் ஏற்றுங்கள். அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் அநேக முஃபஸ்ஸிர்களின் கருத்து 80 பேர் தான். 950 ஆண்டு கால அந்த முயற்சிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நிஅமத் என்ன அப்படின்னா 80 பேர் அதில் இஸ்லாத்தில் வந்திருந்தார். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலியில் 3 மகன்கள். அந்த 3 மகன்களின் மனைவியர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு மனைவி, 2 மனைவி. அவங்களுக்கு ஒரு மனைவி குஃப்ர்ல இருந்தார், ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி மகன்களில் 4வது மகன் கட்ஆன் என்று ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தில் வந்தார். அப்ப 3 மகன்களும் 3 மருமகன்களும் ஒரு மனைவியுமாக, மீதி எல்லோரும் மற்றவர்கள். இப்படியாக 80 பேர் அந்த கப்பலில் அவர்கள் ஏற்றப்பட்டார்கள். 3 அடுக்கு கொண்ட கப்பல். அது மேல் அடுக்கிலே அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்னார், இந்த மனிதர்களை மாத்திரம் நீங்கள் ஏற்ற வேண்டாம், சில விலங்குகள், பறவைகள், இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது ஒவ்வொரு உயிரினங்களிலிருந்தும் ஒரு ஜோடியை மட்டும் நீங்கள் ஏற்றுங்கள். என சந்ததி பெருக்க வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண் என்பதாக. ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு ஜோடியை நீங்கள் ஏற்றுங்கள். பறவைகள் ஒரு ஜோடி ஏற்றினாங்க. என்னென்ன பறவைகள், அதுக்கு ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு ஜோடி. எத்தனை வகையான புறாக்களோ, எத்தனை வகையான குருவிகளோ, அதில் நின்றும் ஒவ்வொரு ஜோடி. அதே போல விலங்குகளில் நின்றும் அதை ரசிக்க என்று சொன்னால் அது ஒரு ஜோடி. மற்ற என்னென்ன இருக்கிறதோ, வன விலங்குகள், வீட்டு விலங்குகள், கழுதை உட்பட ஒரு கழுதை இப்படி வருகிறது. கடைசியாக ஏற்றப்பட்டது கழுதை, கடைசியாக ஏற்றப்பட்டது. அதே போல தஃசீரில், பல தஃசீர்களில் பார்த்தோம், பாம்பும் தேனும் ஏறுவதற்கு வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க 2 பேரை நான் ஏற்க மாட்டேன். அவங்க 2 பேரை நான் ஏற்க மாட்டீங்க. நீங்க 2 பேர் மக்களுக்கு நோவினை தர்றாங்க. கொற்றாது 2 பேர் மக்களுக்கு துன்பங்களையும் நோவினைகளையும் தர்றாங்க. இல்ல, நாங்கள் தரமாட்டோம். நாங்கள் யாரையாவது தீர்வதாக இருந்தால் உங்களின் பெயரை சொன்னால் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை தீர்த்த மாட்டோம் என்று அந்த 2 ஒப்பந்தம் செய்ததன் பேரில் ஏற்றப்பட்டது. ஆனா அந்த ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணுதா இல்லையாங்கிறது நமக்கு அந்த கவலை வேண்டாம். நானே கப்பெடுத்துல செஞ்ச ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்றது இல்லை. மனிதர்களாகி நம்மளே பல ஒப்பந்தங்களை மீறிட்டு தான் இருக்கோம். அப்ப அந்த பாம்பும் தேர்தல் என்ன கரெக்டா ஒப்பந்தத்தை நிறைவேற்றுமா இல்லையா? கப்பல்ல ஏறதுக்கு அதை சொல்லிச்சிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏத்திட்டாங்க. ஷைத்தானும் கூட அவன் இருக்கிற துன்யா வெளியே வரும். அந்த கப்பலில் ஷைத்தானும் ஏறி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ரஜபு பிறை 10 கப்பல் புறப்படுகிறது. புறப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான், ஒரு இடத்திலே தண்ணீர் கொப்பளிக்கும்.
அந்த தண்ணீர் கொப்பளிப்பதுதான் உங்களுடைய புறப்படுவதற்கான அடையாளம். டிபார்ச்சருடைய டைம் அதுதான். அது வரைக்கும் நீங்க அப்படியே கட்டிட்டே எந்த அளவுக்குன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதற்கு முன்னால் கப்பலை பார்த்தது இல்லையா, அதனால் அவர்கள் ரொம்ப கேள்வி பரிகாசம் செய்தார்கள். இது என்ன இந்த மனிதர் நேற்று வரையும் தன்னை நம்பிக்கை செய்தார், இன்னைக்கு திடீர்னு ஆசாரியா அவர்கள் கப்பல் தயாரிப்படுறாங்க, எதுக்கு செய்யறாரு, இல்லை எது? அப்ப இவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டு நாளைக்கு உங்களுக்கு அதான் வரும்போது நான் உங்களை பார்த்து கேள்வி பரிகாசம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியாக ஏற்றப்பட்ட பிறகு எந்த இடத்திலே தண்ணீர் ஒன்று கொப்பளிக்க ஆரம்பித்தது, அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியார் அவர்கள் ரொட்டி சுடக்கூடிய அந்த அடுப்பிலிருந்து தண்ணீர் கொப்பளித்தது என்று தஃசீரில் வருகிறது. அவங்க ஈமான் கொண்ட மனைவி இருக்காங்க இல்லையா, அவர்கள் தன்னுடைய கணவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்கே ரொட்டியை சுடுவார்கள் அந்த அடுப்பிற்கு, அடுப்பு தந்தூரி அடுப்புமார், அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் கொப்பளித்தது. உடனே அங்கு இருந்த எல்லோரும் ஏற்றினார்கள். கிட்டத்தட்ட வானிலிருந்து மலையும் பூமியிலிருந்து ஊற்றுமாக 2 பகுதியிலும் தண்ணீர். அதான் அவ்வளவு பெரிய வெள்ளப்பறவை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெள்ளப்பிரளயம் என்பது அதை சொல்லி முடிக்க முடியாத, வரையறுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பறவையாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அவர்களை ஏற்றுக்கொண்டு புறப்படுகிறது. நடுத்தட்டிலே மக்களை ஏற்றுக்கொண்டார்கள், மேலே விலங்குகளையும் கீழே மற்ற பறவைகள் பூச்சிகளை ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 6 மாதம் பயணம். ரஜபுல் பிறை 10 தொடங்கி முஹர்ரம் பிறை 10 ஆஷூரா நாளா அதை அந்த எந்த மலையில் அல்லாஹ் அதை ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அந்த மலையை சென்று ஒதுக்கியது. ஓட்டம் என்ன, எதை வச்சு ஓட்டினாங்க? இப்ப இருக்கிற ஸ்டீம் போட்டு மாதிரி இயற்கை கிடையாது, துடுப்பு கிடையாது. எதை வச்சு ஓட்டினாங்க? ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னா பிஸ்மில்லாஹி அப்படின்னு சொல்லுது, அது புறப்படும். நிக்கணுமா, ஏதாவது இந்த தாபாரிக்க ஏதாவது தீயை குடிக்க மறுபடியும் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அது நிற்கும். இந்த கப்பலுடைய ஓட்டமும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, கப்பலுடைய ஸ்டாப்பும் அல்லாஹ்வுடைய பெயர். அவர்கள் அதே போல பிஸ்மில்லாவை கொண்டு ஓட்டினார்கள், பிஸ்மில்லாவை கொண்டு நிறுத்தினார்கள். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் கப்பலில் பயணம் மேற்கொள்கிற போது பிஸ்மில்லாவை கொண்டுதான் அங்கே நாம் புறப்பட வேண்டும். இந்த இடத்துல பிஸ்மில்லா அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஓதுவதாக இருந்தாலும் பிஸ்மில்லா, சாப்பிடுவதாக இருந்தாலும் பிஸ்மில்லா, அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை. குறிப்பாக கப்பல் பயணம் மேற்கொள்கிற போது பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ள வேண்டும். காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி வாழ்க்கை பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. 6 மாத காலம் போன அந்த கப்பலுடைய ஸ்டாப்பை அல்லாஹ் எந்த மலையில் கொடுக்கலாம் என்று முதல் ஒரு வகை செய்தார். எல்லாமே தஃசீல் வருகிறது. மலைகளுக்கு அல்லாஹ் வகை அனுப்புகிறான், செய்தி சொல்கிறான், என்னுடைய நபியும் ஈமான் கொண்ட மக்களும் அவர்கள் வரக்கூடிய அந்த கப்பல் உங்களில் ஒரு மலையின் மீது நிறுத்த வைக்கப் போகிறது என்று அல்லாஹ் சொன்னார். உடனே பல மலைகள் ஒரு பெருமையை வெளிப்பட்டு, என் மீதுதான் அல்லாஹ் நிறுத்துவான், என் மீதுதான் அல்லாஹ் நிறுத்துவான். இந்த ஜூதி என்கிற மலை மாத்திரம் பணிவோடு இருந்ததான், என் மீது அல்லாஹ் நிறுத்தினான், ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் அந்த மலையை தேர்ந்தெடுத்தான். வஸ்தவத் அலல் ஜூதி. காரணம், யாரு பணிவோடு இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உயர்வை தருகிறான். 3 நபியை கொண்டு 3 மலை சிறப்பு பெற்றது. ஜூதி என்கிற மலை நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு சிறப்பு பெற்றது. தூர் சீனா எனும் மலை மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு சிறப்பு பெற்றது. ஹிரா எனும் மலை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெற்றது. இப்படியாக அந்த கப்பல் அங்கே சென்று இறங்கி, அதற்கு பின்பு அந்த இடத்துல ஒரு கிராமம் ஏற்படுத்தப்பட்டால் அந்த கிராமத்தின் பேர் கரியத்து சபானி, 80 பேர் வசிக்கும் கிராமம். அது இப்போ மௌசில் என்கிற பகுதியில் இருப்பதாக ஒரு பெயர். இஸ்லாமிய பெரியவர்களே, இது நிகழ்வு சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். 6 மாதத்திலே அது பயணம் செய்து அதற்கு பின்பு தண்ணீர் அப்படியே வடிந்து போனது. அல்லாஹ் தஆலா வானிலிருந்து பெய்த மழைக்கு உத்தரவிட்டால் அந்த தண்ணீரை அப்படியே பூமியிலே கடலாக, நதியாக அதை ஆகும்படி அல்லாஹ் உத்தரவிட்டார். பூமியிலிருந்து வெளிவந்து தண்ணீருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டால் மறுபடியும் அதை ஒழுங்கிக் கொள்ளிட்டு அது ஒழுங்கிக் கொண்டது. இப்படியாக அந்த நிகழ்வை கொண்டு நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் 2 செய்தியை சொல்கிறார். ஒன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஒருவர் இருக்கிறார்கள். அவர் இந்த கப்பலில் ஏற, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமா புல்ல பாசத்தில், அவர் காபிராக இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, இருந்தாலும் புல்ல பாசத்துல சொன்னாங்க, நீங்க ஏறி கப்பான்னு சொன்னார். அவர் ஏற மாட்டேன்னு சொன்னார். கடைசியில் அவர் மூலிகை போனார். இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க, ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார். அவர் நபியுடைய மகனாகவே இருந்தாலும், நபியுடைய மனைவியாக இருந்தாலும் ஈடேற்றம் கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரிய தந்தை அபூ தாலிப் அவர் ஈமான் கொள்ளல, நாயகத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஆனாலும் ஈமான் கொள்ளவில்லை என்பதனால் அவர் எப்படி நரகம் செல்வாரோ அதே போல
நபியினுடைய மகனாக இருந்தாலும் நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் ஈமான் கொள்ளாத நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்தால் அவர்களுடைய மீளும் இடம் செல்லும் இடம் நரகம் என்பதும், ஈமான் கொண்ட மக்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தாலும் அந்த அவர்களை காப்பாற்றுவான். அது 70 பேர் அதை காப்பாற்றுறாங்க. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வருகிறதோ எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையே தேர்தல் வச்சாலும் சரி, நாம் இம்மாவுடைய தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டு போட்டே என்னதான் நம்ம திட்ட போட்டாலும் இந்த 2 மணி நேரம் தாட்கள் நம்ம பள்ளியில உட்கார கேட்போம், ஏதாவது பண்ணிடுறோம் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த பல மாதிரி நாட்டங்களும் தேட்டங்களும் ஒன்று இருந்தாலும் அல்லாஹ் அவனை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்கிற ஒரு உறுதியை நாம் இந்த வரலாற்று வழியாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் முஃமின்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகளையும் உல்லாசங்களையும் புரிந்தல்வானாக. நல்ல மக்களின் நலன் கொண்ட ஆட்சியை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.